ஒடியாந்தாரு பூத்துக்குள்ள. ஐயா, என் பொண்டாட்டி பேர் அமராவதி, ஓட்டு போட்டுச்ச பாரு, இப்பதான் போட்டு போச்சு. ஐயோ அப்படின்ச்சு. என்னன்னு கேட்டா 4 வருஷம் ஆச்சு அது செத்து. ஆனா எலெக்ஷன் அப்ப கரெக்டா ஓட்டு போட்டு என்ன பார்க்காம கூட போதியா அப்படின்னு சொல்லி அழுகுறான். இதை எங்க போய் சொல்றது? இந்த எஸ்ஐஆர் இதை சரி பண்ணிடுமா? அமராவதியை சேர்த்து அம்பிகாவதியோட இணைத்துடுமா? சொல்லுங்க. இந்த 75 வருஷம் பவள விழா, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, தமிழினம், மக்களினம், சமுதாயம், தமிழ் மொழி, ஒன்றுமே வழங்காது சொன்னதுக்கே. எத்தனை டாபிக் சொன்னாங்களோ அது அவங்களுக்கே வழங்காது. எல்லாம் சொல்லின்னு வருவாங்க. சொல்லிட்டு உடன்பிறப்பே எழுந்து வா, எழுந்து உடன்பிறப்பு வருவான், உழைப்பான், ஓட்டு போடுவான், எல்லா தில்லாலங்கடி வேலையும் செய்வான். ஆனால் பொழைக்கிறது கோபாலபுர குடும்பம். அந்த உடன்பிறப்பு அதை புரிஞ்சுக்கணும்ல. ஏன் புரிஞ்சுக்க மாட்டுது? அதுதான் எனக்கு வேதனையா இருக்குது. நான் இந்த அப்பா இருக்கிறாரு, அப்பா சொன்ன விட தப்புன்னு சொல்லுவாரோ? அப்பா ஒன்றும் தப்பான வார்த்தை இல்லையே. இல்லை அப்பா, அப்பா எங்க அண்ணன் சொல்றதை கொஞ்சம் கேளுங்கப்பா. அப்பா எங்க அண்ணன் சொல்றதை கேளுங்கப்பா. நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா எங்க அண்ணன் ஏன்பா வர போறாரு? நீங்க எதுவும் செய்யா தொட்டு தானப்பா எங்க அண்ணன் வந்து இதை ஏன் செய்யலன்னு தான் கேட்குறாரு. உங்களை தப்பா ஒன்றும் கேட்கல, ஏன் செய்யல, இதை செய்யுங்க. நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சால் நாங்கள் எங்கள் வேலையை பாதுன்னு போயின்னே இருப்போம். செய்யா தொட்டு கேட்குறாரு. அதை ஏன் நீங்கள் தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்க? எஸ்ஆர் மட்டும் அப்படியே ஜுடு 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 அப்படியே சூடு கண்டு போன மாதிரி ஓடி போய் நிற்கிறீங்க. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு புரியல? புரிஞ்சு தானே ஆகணும்.